ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிற பாண்டிய சோர்ஸில் நம்ம சரவணன்ட்டு எவ்வளோ கெஞ்சுறாங்க நம்ம தங்கமயில் ஒரு பக்கம். அதுக்கு ரியாக்ஷனை பார்க்கணுமே, உதலவா நன்னு உதலவான்னு சொல்லிட்டு உதறி விட்டுட்டு கொண்டு வந்து வீட்டில் விட்றாரு. வீட்டில் விட்டுட்டு அப்பா அப்படின்னு சொல்ல நீ இருடா அப்படின்ட்டாங்க. யாராது அப்படின்னு சொல்லி எடிக்கிட்டு பார்த்தா நம்ம கோமதி அம்மா நீ இருடான்னு சொல்லிட்டு பழனிக்கிட்ட பேச, ஆல்ரெடி இங்கே ஒரு பஞ்சாயத்து போல் கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே 2 கொடுமை ஆடுங்கிற கதையை அப்பாடா தப்பிச்சோண்டா அன்னைக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம தங்கமயில் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்க டைமில் நம்ம ஒரு பிரச்சனை கொண்டு போக வேணாம் அப்படியே அஸ்கி வயசில் வாய முடிட்டாரு. அதுக்கப்புறம் பிடிச்சி என்னென்ன கேள்விங்கிற நம்ம பழனியை நாளைக்கே கடை திறக்க போறியாடா, முடிவு பண்ணிட்டியாடா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, நீ அவ்வளோ பெரிய ஆளாயிட்டா, இப்படி அப்படி இப்படின்னு சொல்ல போராடலாம் பொழந்து கட்டுறானுங்களே, நான் என்னடா பண்ணுவேங்கிற மாதிரி ரொம்ப ரியாக்ஷன் ஓவராக இருக்குது நம்ம பழனிக்கு. என்ன பண்ணுறது, பாவம் இல்லை. அங்கிட்டு போனால் அண்ணனுங்க எடுக்கிற முடிவு, இங்கிட்டு வந்தால் மச்சான் ஒரு பக்கம் உதைக்கிறது, தாங்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி. உடனே சுகன்யாவுக்கு கோவம் வந்துருச்சு. எல்லா பக்கத்தும் இப்படி அடிச்சிங்கன்னா என்ன பண்ணுறது, வேலைக்காரனா தானே இங்கே வச்சுருந்தீங்க, நறுக்குன்னு எடுத்து பேசிடுச்சு. கடை ஆரம்பிக்கிற திமிரி எவ்வளோ கொலஸ்ட்ராலில் பேசுது பற்றியா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் சுகன்யா ஒரு வார்த்தை கூட நீ பேசக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. மீனா ஃபோன் பண்ணுறாங்க, மீனாட்ட விஷயத்த சொல்கிறாங்க. நம்ம செந்தில் ஒரு பக்கம் தனி கொடுத்தன பொண்ணுனே, ஆஹா நம்ம பொண்டாட்டி சிக்கன் செஞ்சு போடுவா, மட்டன் செஞ்சு போடுவான்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் இத்து போன தோசையும் அதை பிஞ்சு போன தோசையும் தேங்காய் சட்னியும் தான் போடுவான்னு தெரியாமல் போயிடுச்சு. இது அந்த விஷயத்த சொல்ல உடனே பழனிக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஃபோன் அடிச்சு, மாமா நாங்களாம் வரக்கூடாதுன்னு நினச்சிட்டியா, ஃபோன் பண்ணி சொல்லியேன்னு சொல்லிட்டு கிண்டலாக ஒன்று சொல்ல அவர் உடனே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாராமா. தேவையா இதெல்லாம். இந்த விஷயத்த சுகன்யா ஒரு பக்கம் அங்கே போய் சொல்ல, அவன் எதுக்கடா செய்யணும் எல்லாத்தையும், நாங்கள் பார்த்துக்க மாட்டான்டா, அவன் எதுக்குடா கோச்சுக்கிறான் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்துறாரு. நல்லா வருவீங்கயா. கடைசியில் பாட்டி ஒரு பக்கம் சமாதானம் பண்ணுறாங்க. யாரை, நம்ம பழனியை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.